நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கூகுளோட சர்ச் இன்ஜினில் நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டுமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ. ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முடிஞ்ச வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னா உடனே என்ன பண்ணுவோம்னா, இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய அந்த கூகுளோட சர்ச் இன்ஜினை தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதில் போயிட்டு நம்முடைய தேவைகள், நம்மளுடைய மூளைக்கு உதிக்கிற மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதில் கொடுத்து தட்டினோம்னா ஏதாவது ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 விஷயங்களை வந்து கூகுள் மூலமாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதாவது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதை உங்களுடைய ஃபோன் மூலிமா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிறதோட நான் என்ன பண்ணுறேன், வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஒரு வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. y8.com இந்த மாதிரி டைப் பண்ணி என்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபட்டாஃபட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. இது முழுக்க ஒரு கேம்ஸ் சைட்டு சொல்லலாம், ஆன்லைன் கேம் சைட்டு சொல்லலாம். நீங்கள் போயிட்டு வழக்கமாக ஒரு கேமை வந்து நீங்கள் ப்ளே பண்ணணும்னா வழக்கமாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த அப்ளிகேஷனை ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஸ்டால் பண்ணி அதை ப்ளே பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்களோட ஃபோனோட மெமரியும் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்சமான கேமை நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்புகளையும் இத்தனை கேம்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நியூ கேம்ஸ் இருக்குது, மோஸ்ட் பாப்புலர் கேம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வசதிகளையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேமை நம்ம டேப் பண்ணுவோம், டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. இது முழுக்க ஒரு ஆன்லைன் கேம் சொல்லலாம். பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸில் நடந்து போகிற மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணுவோம். ஸ்டேர் ரன் ஆன்லைன், இது முழுக்க ஆன்லைன். ஸோ லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துடலாம். கொடுத்தோன்னா நம்ம ஜம்ப் பண்ணணும், இந்த மாதிரி ஜம்ப் பண்ணணும், மறுபடியும் ஜம்ப் பண்ணணும். ஓ, முடிஞ்சுதுங்க, நேராக போயிட்டு முட்டிட்டேன். ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து நிறைய விதவிதமான ஆன்லைன் கேம்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், கூகுளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா, அதே க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஃப்ளவர் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுங்கள், இதில் டெஸ்க்டாப் சைட்டுன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அப்படியே பேஜை ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி இமேஜ், சரிங்களா, இந்த மாதிரி இமேஜுக்கு மாறிக்கங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜூம் பண்ணுங்கள். இதில் கேமரா ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த இடத்துல பேஸ்ட் இமேஜ் யூஆர்எல் இருக்கும், அப்லோட் அண்ட் இமேஜ் யூஆர்எல் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூஸ் ஃபைல்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபோனோட கேமரா இல்லைனா ஃபைல்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இமேஜ் யாரெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கா, எங்கெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கா, யாரெல்லாம் பயன்படுத்திருக்கா அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க பாருங்கள். ஒரு இமேஜை வந்து என்னுடைய ஃபோனில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த இமேஜை எத்தனை பேர் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னென்ன சைட்லாம் இந்த இமேஜை பயன்படுத்திருக்காங்க பாருங்கள். இந்த ரியல் சன்ஃப்ளவர் க்ளோஸ்அப், ஸோ இது ஒரு வெப்சைட், யாரெல்லாம் பயன்படுத்திருக்காங்க பாருங்கள். டீட்டெயில்ஸாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. கீழே பாருங்கள், நிறைய பேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த பேஜ்லலாம் இந்த இமேஜை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜோட டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த இமேஜ் எங்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கூகுள் க்ரோம் வழியாக கூகுள் சர்ச் இன்ஜினில் அப்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிற கூகுள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா, கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது அந்த சர்ச்சில் வந்து என்ன பண்ணுறீங்க, கூகுள் கால்குலேட்டர் டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி என்டர் பண்ணி கொடுக்கும்போது ஒரு கால்குலேட்டர் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் இதுக்காக ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதில் வந்து உங்களுக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டரை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி 2 வகையான கால்குலேட்டரை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதுவும் கூகுளோட சர்ச் இன்ஜினில் உங்களுக்கு இந்த கால்குலேட்டர் உங்களுக்கு கிடைக்கும். நாலாவது நம்ம பார்க்க போகிற கூகுள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா, கூகுளோட க்ரோம் ப்ரௌசர், அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது நீங்கள் எதுலேயோ பயன்படுத்தணும். அதாவது அந்த இமேஜை பயன்படுத்தினா காப்பிரைட்ஸ் வந்து கிடைக்கக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், இதில் வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரோஸுங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. டைப் பண்ணி கொடுத்துட்டு இதில் இமேஜஸ்ன்னு இருக்கும், இந்த பாருங்கள் இமேஜஸ் இருக்கா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னா இங்கே நிறைய இமேஜ் உங்களுக்கு இருக்குது. பார்த்த உடனே அழகழகாக இருக்கும். டக்குன்னு எடுத்து டவுன்லோட் பண்ணி
உங்களுடைய யூடியூப்லேயோ இதுலேயோ நீங்கள் பயன்படுத்திடக்கூடாது. உங்களுக்கு காப்பிரைட்ஸ் விழும். இல்லை பிளாகில், அதாவது வெப்சைட், நீங்கள் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி நிறைய ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இமேஜ் தேவைப்படுது அப்படிங்கும்போது உடனே எடுத்து வந்து பயன்படுத்திடக்கூடாது. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது மெத்தட் நம்ம என்ன எப்படி ஃபாலோ பண்ணலாம் பார்க்குறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய அந்த மொபைல் சைட்டை வந்து டெஸ்க்டாப் சைட்டாக மாற்றிக்கங்க. மாற்றினதுக்கப்புறம் இப்படியே பேஜை வந்து ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணும்போது இதில் டூல்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா யூசேஜ் ரைட்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம். அதாவது கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பொதுவான ஒரு இமேஜ் நீங்கள் பயன்படுத்த முடியும். சில எடிட்டிங் கூட நீங்கள் இந்த இமேஜுக்கு கொண்டு வர முடியும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. ஈவன் பிளாகாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி காப்பிரைட்ஸ் இல்லாத இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்த முடியும். ஃபைனலி கூகுளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் 5வது நம்ம பார்க்க போகிறது கூகுளோட குரோம் ப்ரௌசரில் போயிட்டு இதில் சர்ச்சில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபில்மோரா வீடியோ எடிட்டர் கூகுள் டிரைவ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டிரைவில் யாராவது வந்து இந்த வண்டர் ஷேரோட ஃபில்மோரா வீடியோ எடிட்டரை வந்து கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அங்கே போயிட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபோனில் இல்லை, நம்மளுடைய லேப்டாப்போ இல்லைனா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வீடியோ எடிட்டிங்க்கு பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில், கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்டில் ஒருத்தர் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் கூகுள் டிரைவ் லாஸ்ட்டில் வந்து கூகுள் டிரைவ் இந்த மாதிரி வீடியோ எடிட்டர் கூகுள் டிரைவ்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சாஃப்ட்வேர் ஏதாவது ஒரு கூகுள் டிரைவில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை அப்படியே எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். செமலை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிச்ச 5 முத்தான கூகுள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், கூகுள் நிறுவனம் தங்களுடைய டெஸ்க்டாப்பில் வந்து இந்த டார்க் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போதைக்கு கூகுளோட குரோம் ப்ரௌசரில் வந்து அது லிஸ்ட் ஆகலை. ஃபயர்ஃபாக்ஸ் அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் மூலியமாக நீங்கள் கூகுளோட சர்ச் இன்ஜினை வந்து டார்க் மோடாக நீங்கள் மாற்றிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் கூகுளில் இருக்கக்கூடிய 5 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், இதில் எது பழம் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த சேனலுக்கு நான் புதுசு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.